இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கரில் 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதை கழுவி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக அதோடு சேர்த்துடலாம். 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 கேரட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்த பிறகு எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு 3 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 காஷ்மீர் சில்லி போட்டு அதை நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது, ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு வாரம் ஒரு தடவை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பச்சை ஸ்மெல் போகணும், நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செய்யும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா பருப்பு நல்லா இந்த மாதிரி மலர்ந்து வெந்திருக்கும். இதை கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு இன்னும் வேணும்னா புளி தண்ணி கூட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஆனால் டிஃபன் சாம்பாருக்கு புளி ஊற்றாமல் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வேணால் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பருப்பு தண்ணியை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு தனியாக எதுவும் மிளகாய் தூள்லாம் சேர்க்க வேணாம். இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸே போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இந்த சமயத்தில் நம்ம உப்பெல்லாம் சரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி நிறையா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா அந்த டிஃபன் சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.